திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே, குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது 2ஆம் திருமுறை 97வது பதிகம் சீகாழி. சீகாழி மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் வழிப்பாதையில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இறைவன் திரு பிரம்மபுரீஸ்வரர், இறைவி அருள்மிகு திருநிலை நாயகி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், தலவிருஷம் பாரிஜாதம். காளி சிதம்பரத்தில் நடராஜ பெருமானோடு எதிர்த்து நின்று ஆடிய அந்த குற்றம் நீங்க இந்த தலத்தில் லிங்கம் ஒன்றை நிறுவி வழிபட்டு பெயர் பெற்ற தலம். அதனால் இந்த தலம் காளிபுரம் என பெயர் பெற்றது. இப்பொழுது சீகாழிப்பதி என்று வழங்கப்படுகிறது. 12 பெயர்களை உடையது. திருஞான சம்பந்த பெருமானின் அவதாரத்தலம். திரு தருமி ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்டது. இப்போ நம்ம பதிய பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். நம் பொருள் நம் மக்கள் என்று நச்சி இச்சை செய்து நீர் அம்பரம் அடைந்து சால அல்லல் உய்ப்பதன் முனம் உம்பர்நாதன் உத்தமன் ஒளி மிகுந்த செஞ்சடை நம்பன் மேவு நன்னகர் நலம்கள் காளி சேர்மினே. ஒரு பொருளில் மனம் வைத்தல் ஆசை. ஒரு பொருள் மேலே மனம் வைக்கிறது ஆசை. அந்த பொருள் எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிறது பற்று. இந்த பற்றோட பொருள் பற்று, இந்த மக்கள் பற்று, இதெல்லாம் நமக்கு துன்பம் அடைவதற்குரிய. அதனால் அந்த பற்றோடு இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இதெல்லாம் அந்த பற்று நமக்கு வினைகளை தொடர்புன்னு காட்டுறாரு. மனைவி, தாய், தந்தை, மக்கள் மற்றுமுள்ள சுற்றம் என்ன வினையிலே விழுந்தி அழுந்தி வேதனைக்கு இடமாகாதே இந்த ஐயனையே நினைந்து நெஞ்சே நாம் உய்யலாம் அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமானும் காட்டுவார். வைத்த நிதி, பெண்டிர் மக்கள் குலம், கல்வி என்னும் அல்லல் அது நமக்கு பிறவி இறப்புக்கு தான் காரணமாக அமைகின்றது. அதனால் அந்த வினைக்குள்ளே நம்ம அழுந்தாமல் அந்த வினையின் பயனாக நமக்கு நரகம் சொர்க்கம்னு மாறி மாறி போய் பிறந்து இறந்து அந்த சுழற்சியிலே இல்லாமல் அப்படி அந்த அல்லல் படுறதுக்கு முன்னாடி இந்த தேவர்களின் தலைவனான உத்தமன் மெய்யன், இந்த ஒளி மிகுந்த செஞ்சடை உடைய உயிர்களின் தலைவனான பிரம்மபுரீஸ்வரரை சென்று காளிப்பதியை சென்று சேர்மினே அப்படின்னு நமக்கு இந்த அல்லல் படுறதுக்கு முன்னாடி அந்த பெருமானின் திருவடிகளை சென்று சேருங்கள் அப்படின்னு நமக்கு உபதேசமாக திருஞான சம்பந்த பெருமான் காட்டுறார். 2வது பாடல். பாவம் ஏவும் உள்ளமோடு பத்தியின்றி நித்தலும் ஏவமான செய்து சாவதன் மூலம் இசைந்து நீர் தீபம் மாலை தூபமும் செறிந்த கையராகினம் தேவதேவம் அன்னுவோர் திருந்து காளி சேர்மினே. பாவம் செய்யும் உள்ளத்தோடு பெருமானின் இறைவன் திருவடியில் பக்தியின்றி இருக்கிறது. அறம் மரம் செய்வது தான் பாவம்னு கிடையாது. அறம் செய்யாமல் இருக்கிறதும் பாவம்தான். பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் காட்டுவார். இறைவன் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அப்படின்னு சொல்லி திருக்குறிப்பு தொண்ட நாயனாரில் காட்டுவார். இந்த பெருமானுக்கு விருப்பம் இந்த உயிர்களெல்லாம் அந்த பெருமானை பூசனை செய்கிறது தான் அப்படின்னு. நாள்தோறும் பெருமானை பூவும் நீரும் கொண்டு தூபமும் தீபமும் காட்டி அபிஷேகம் இதெல்லாம் செய்து வழிபடணும் அப்படிங்கிறது அந்த பெருமானோட விருப்பம். அந்த பூசனையை செய்து பேரின்பம் வழங்கக்கூடிய பேரின்பப் பொருள் இந்த பெருமானை நாளும் பூவும் நீரும் கொண்டு அபிஷேகம் செய்து அர்ச்சனை, நெய்வேத்தியம், 5 எழுத்து என அன்போடு பூசை செய்பவர்களுக்கு தலைவனாக சீர்காழிப்பதியில் பெருமான் வீற்றிருக்கின்றார். அப்படி செய்யாத பாவமுடைய உள்ளமுடையவர்களுக்கு அந்த பக்தியின்றி வீணே பொழுதை கடத்திய அவர்கள் பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்து பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்து இறப்பதற்கு முன்னால் அந்த சீர்காழிப்பதியில் போய் பெருமானின் திருவடிகளில் தூப தீபம் மாலை இதெல்லாம் ஏந்திய கையராகி அந்த பெருமானை தொழுது உய்வு அடைவீர்களாக அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் காட்டுறார். 3வது பாடல். சோறு கூரை இன்றியே துவண்டு தூரமாய் நமக்கு ஏறு சுற்றம் எழுகவே இடுக்கன் உய்ப்பதன் முனம் ஆறு மோச்சடையினான் ஆதியானை செற்றவன் நாறு தேன் மலர்பொழில் நலம்கொள் காளி சேர்மி. சோறும் உணவும் உடையும் இன்றி துவண்டு போய் வறுமையால் துவண்டு தூரமாய் நம்மளுடைய சுற்றங்கள்லாம் அப்போ நம்மளை தூரமாக நின்று விலகி செல்லும். அப்படி விலகி அந்த இடுக்கன் துன்பம் வருவதற்கு முன்பு கங்கை சூடிய பிரான் ஆதியானை சற்றவன் பிரம்மன் ஒரு தலையை கொய்தவன் வீற்றிருக்கக்கூடிய பதி காளிப்பதி அங்கு சென்று சேர்மினே அப்படிங்கிறார். உணவும் உடையும் இன்றி வருந்தி சுற்றமெல்லாம் எழுகும்படி அந்த துன்பம் அடைவதற்கு முன்னால் சீகாழிப்பதியை சென்று சேருங்கள் அப்படிங்கிறார். சோறுங்கிறது முக்தி பதவியை முக்தியையும் குறிக்கும். வீடு பேர்
அதையும் குடிக்கும். தருவாய் உன் திருவடிக்கீழ் ஒரு தலைமறைவே அப்படின்பார். அந்த திருவடிக்கீழே நம்ம தங்கி இருக்கிறதுக்கு ஒரு இடமும், முக்தி பேரும் நம்ம தங்கி இருக்கிறதுக்கு திருவடிக்கீழே ஒரு இடமும் இன்றி வாடக்கூடிய உயிர்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்களால் நம்மளை எழுகும்படி அந்த துன்பம் அடையும் போது இந்த உயிர்களுடைய துன்பத்தை நீக்கக்கூடிய பேர் அருளாளன் காளிப்பதியில் வீற்றிருக்கின்றான், அவனை சென்று சேர்மின்களே அப்படிங்கிறார் 4வது பாடல். நச்சு நீர் பிறன் கடை நடந்து செல்ல நாளையும் உச்சிவம் எனும் முறையை உணர்ந்து கேட்பதன் மூலம் பிச்சர் நச்சரவரை பெரிய ஜோதி பேணுவார் இச்சை செய்யும் எம்பிரான் எல்கொள் காளி சேர்மினே. பொருள் பெரும் விருப்பத்தோடு பிறர் இல்லங்களுக்கு சென்று இறப்பவர், பிறர் கடைவாயிலில் நின்று இறப்பவர்களுக்கு இறப்பவர் இடுகன்னு கேட்டு இரக்கத்தோடு கேட்க நாளை நண்பகலில் வருகன்னு உச்சிவம், நாளை உச்சி பொழுதில் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்களாம். அந்த சொல்லை கேட்டு வருந்துவதற்கு முன்னம் அந்த சிவபிரான் வீற்றிருக்கக்கூடிய திருக்காளிப்பதியை சென்று அடைவீர்களாக அப்படிங்கிறார். கொடுக்கில்லாதானே பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை அப்படி இந்த பெருமான் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயரவு இல்லை அப்படிங்கிறார். கொடுக்கறதுக்கே மனசு இல்லாதவன பாரியேன்னு சொன்னாலும் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலும், நம்ம இடர்கெடும்படியும் இம்மையிலே நமக்கு சோறும் கூரையும் கொடுக்கணுமா? அந்த அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் அப்படின்னு சொல்லி சுந்தர பெருமான் காட்டுறார். அதுபோல அங்கேயும் திருஞான சம்பந்த பெருமானும் அந்த பெருமான் திருவடிகளில் இச்சை விருப்பத்தோடு அந்த பெருமானோட கலல்களை போற்றி சீர்காழிப்பதிக்கு சென்று சேருங்கள் அப்படிங்கிறார். 5வது பாடல். கண்கள் காண்பொழிந்து மேனி கன்றி ஒன்றலாத நோய் உண்கிலாமை செய்து நும்மை உய்த்தளிப்பதன் முனம் வெண்குலாவு தேவர் உய்ய வேலை நஞ்சு அமுது செய் கண்கள் 3 உடைய எம் கருத்தர் காளி சேர்மினே. கண்கள் காணும் தன்மையை இழந்து உடம்பு மேனி கன்றி, ஒரு நோய் இல்லை பல நோய்கள் நம்மை தாக்கி உண்கிலாமை நம்மளை இந்த உடலை அழியும்படி செய்வதற்கு முன்னால் நம்மை உய்த்து அழிப்பதன் நம்மை அழிப்பதற்கு முன்னால் தேவர்கள் உய்ய நஞ்சை உண்டு கண்டத்தில் ஒடுக்கிய முக்கண்ணுடை பெருமானை வீற்றிருக்கக்கூடிய சீர்காழிப்பதியை சென்று சேர்மின்களே அப்படிங்கிறார். தேவர்கள் உய்ய நஞ்சுண்ட பெருமானை நம்ம கண்ணொளி இழந்து மேனி கன்றி நோய்கள் நம்மை உடலை அழிப்பதற்கு முன் இந்த உடல் உயிர் நீப்பதற்கு முன்னால் இந்த நஞ்சுண்ட பெருமானின் திருவடிகளை காளிப்பதியை சென்று சேர்மின்களே அப்படிங்கிறார். 6வது பாடல். அல்லல் வாழ்க்கை ஒய்ப்பதற்கு அவத்தமே பிறந்தினில் எல்லையில் பிணைக்கினில் கிடந்திடாது எழுமினோ பல்லில் வெண்தலையினில் பலிக்கு எங்கு பான்மையன் கொள்ளையேற தேருவான் கோலக்காளி சேர்மினே. அல்லல் வாழ்க்கை, இந்த துன்பமயமான இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கே நம்ம பிறந்து அதிலே நம்ம அந்த துன்பத்திலே கடந்து உழலாமல் எல்லையில் பிணக்கில் கிடந்திடாது மாறுபட்ட கருத்துக்கள் யாரிடமும் பிணக்கில்லாது மாறுபட்ட கருத்து இல்லாது அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்து இராத நீர் நல்லதோர் நெறியினே நாடுமின் அப்படின்னு சொல்கிறார். அந்த அல்லல் வாழ்க்கை அந்த அல்லல் வாழ்க்கை வாழ்வதற்காக நம்ம அந்த பிறவி இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து யாரிடமும் பிணக்கு இல்லாமல் அந்த பெருமான் திருவடிகளிலேயே அன்பு வைத்து அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக பெருமான் பலியேற்று வரக்கூடிய பெருமான், அவன் ஏறி வரக்கூடிய பெருமான் வீற்றிருக்கக்கூடிய காளிப்பதியை சென்று சேர்மினே அப்படிங்கிறார். அல்லல் வாழ்க்கை துன்பமயமான இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக வீணாக பிறந்து அவத்தமே பிறந்து வீணாக நம்மளுடைய இந்த பிறவி கழிந்து போகாமல் யாரிடமும் பிணக்கு இல்லாமல் எழுந்து வினைகளை பலியேற்று வரக்கூடிய பெருமான் பேரின்பத்தை வழங்கக்கூடிய ஏறி வரக்கூடிய பெருமான் காளிப்பதியை சென்று சேர்மின்கள் அப்படிங்கிறார். 7வது பாடல். நம் தவக்குறை கிடைக்கல. 8வது பாடல். பொய் மிகுத்த வாயராய் பொறாமையோடு செல்லும் நீர் ஐ மிகுத்த கண்டராய் அடுத்துரைப்பதன் மூலம் மை மிகுத்த மேனிவாள் அரக்கனை நெறித்தவன் பை மிகுத்த பாம்பரை பரமர் காளி சேர்மினே. மெய் அல்லாத வார்த்தைகள், இந்த நிலைத்த பொருளை பற்றி பேசாது நிலையில்லாத பொருள்களை பற்றியே பேசக்கூடிய வாய், அதுதான் பொய் மிகுத்த வாய். பொறாமையோடு அடுத்தவர்களுடைய பொருள்களின் மேல் வைத்த ஆசையால் வருவது பொறாமை. அந்த பொய் மிகுந்த வாய் பொறாமையுடைய பேச்சு ஐ மிகுத்த கண்டர், இந்த கோழை மிடரு, அதனால் இந்த கோழை அதிகமாக கட்டிய மிடறுனால அடுத்து உரைப்பதன் அடுத்து பேச்சு வராத நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ராவணனை அடுத்து அருள் செய்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய காளிப்பதியை சென்று சேர்மின்களே அப்படிங்கிறார். இந்த நிலைத்த பொருளை வழிபட்டு
நிற்பதற்காக காளிப்பதியை சென்று சேர்மின்கள் அப்படிங்கிறார். இந்த பொய்யும் பொறாமையும் கோழை மிடரும் உடைய அதெல்லாம் வந்து நம்ம பேச முடியாத ஒரு நிலைமைக்கு வருவதற்கு முன்னாட காளிப்பதியை சென்று சேர்மின்கள் அப்படிங்கிற 9வது பாடல். காலினோடு கைகளும் தளர்ந்து காம நோய்த்தனார் ஏலவார்குழலினார் இகழ்ந்து உரைப்பதன் முனம் மாலினோடு நான்முகன் மதித்தவர்கள் கண்கிலா நீலமேவு கண்டனார் நிகழ்ந்த காளி சேர்மினே. கைகளும் கால்களும் தளர்ந்து பெருநோய் உற்று பெண்கள் இகழ்ந்து உரைப்பதற்கு முன்னால் திருமாலும் நான்முகனும் காணாது நின்ற நீலகண்ட பெருமான் காளி சென்று சேர்மின்களே அப்படிங்கிறார். நோயுற்று முந்து நான் நொந்து கன்றாய் இங்கிருந்து அப்படின்னு கேடுவார். எப்படி அந்த நாய்க்கு வந்து ஒரு திங்கிற ஒரு பழம் கிடச்சா அதை சாப்பிடாம அங்கே எத்தி விடுமா, அதுபோல் நோயுற்று மூத்து நான் நொந்து கன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணம் எல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆளு, அப்படி தாய் போல வந்து என்னை ஆளுப்பா, அப்படி ஆளும் வண்ணம் காளிப்பதியை சென்று சேர்மின்கள் அப்படிங்கிறார். 10வது பாடல். நிலைவெறுத்த நெஞ்சமோடு நேசமில் புதல்வர்கள் முளைவெறுத்த பேர் தொடங்கியே மொழி இவதன் முனம் தலைப்பறித்த கையர் தேர தாம் தரிப்பறியவர் சிலை பிடித்து எயிலைதான் திருந்து காளி சேர்மினே. பல நாள்கள் நோயில் கிடந்ததால் தந்தை என்ற அந்த நிலையை மறந்து நேசமில் புதல்வர்கள் அன்பு இல்லாத பிள்ளைகள் மனைவி முதலானவர்கள் முனிவு கொள்வதன் மூலம் அவர்களும் வெறுத்து கோபம் கொள்வதற்கு முன்னால் சமணர் சாக்கியர்கள் நினைப்பதற்கு அறியவனும் முப்புறங்களை எரித்தவனுமாகிய காளி பெருமானின் திருவடிகளை சென்று சேர்மின்களே அப்படிங்கிறார். பெற்றவர்களே வழிபட்ட பிள்ளைகளும் பல நாள் படுக்கையில் கிடந்து வருந்தும் போது அந்த பெற்றவர்களுக்கு அந்த பணிவிடை செய்து சலித்து வெறுத்து இப்படி கிடந்து நம்ம துன்பப்படுகிறோமே அப்படின்னு அந்த சலித்த நிலையில் அவர்கள் வந்து அன்பில்லாதவர்களாக இருப்பார்களாம். அப்படி இருக்கிறது அந்த மனைவியும் அவர்களை வெறுத்து ஒதுக்குவதற்கு முன் நம்ம வந்து காளிப்பெருமானின் திருவடிகளை சென்று அந்த நிலைவெறுத்த நெஞ்சம் அன்பில்லாத அந்த நெஞ்சங்களை விட்டு அந்த பேரன்பு விற்றிருக்கக்கூடிய சீர்காழிப்பதியை சென்று சேர்மின்களே அப்படிங்கிறார். 11வது பாடல். தக்கனார் தலையர் இந்த சங்கரன் தனதரை அக்கினோடு அரவசைத்த அந்தி வண்ணர் காளியே ஒக்க ஞான சம்பந்தன் உரைத்த பாடல் வல்லவர் மிக்க என்பம் எய்தி வீற்று இருந்து வாழ்தல் மெய்மையே. திருச்சிற்றம்பலம். சிவன் நிந்தனை செய்த தக்கன், அந்த தக்கனோட தலையை சிவத்தை மதியாது இருந்த தக்கனோட தலையை என்றும் செருக்குடைய தக்கன் அவனுடைய தலையை அறிந்து அவனுக்கு ஆட்டு தலையை பொருத்தினார். அவனை தலையை அறிந்து அவனை அழிக்காது அவனுக்கு ஆட்டுத்தலையை பொருத்தி அருள் செய்த இறைவன். அதுவும் மரக்கருணை தான். மரக்கருணை மரக்கருணை புரிந்த சங்கரன், சுகத்தை செய்பவன், உயிர்களுக்கு சுகத்தை தரக்கூடிய சங்கரன் தன்னுடைய அறையில் பாம்பு கட்டி இருக்கக்கூடிய பெருமானை, காளி பெருமானை திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன பாடல்கள் 10 பாட வல்லவர்கள் மிக்க இன்பம் எய்தி, இந்த பேரின்பத்தை எய்தி வீற்று இருந்து வீடு பேரை அடைந்து வாழ்வார்கள். அது மெய்மையே அப்படிங்கிறார். அது உண்மை அப்படிங்கிறார். பேரின்பம் பெற்று வீடு பேற்றை அடைந்து இன்புற்று இருப்பார்கள். அந்த நிலைத்த பொருளோடு நிலைத்த தன்மை பெற்று வாழ்வார்கள். அது உண்மையே அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு திருநிலை நாயகி உடனாய் உரையும் திரு பிரம்மபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.